வாரத்துக்கு முன்பா நான் ஊருக்கு போயிருந்தேன். நாங்க ஒரு பழைய வீடு ஒன்று வாங்கியிருந்தோம் பிரதர். அப்போ வந்துட்டு அதை சரி செய்யறதுக்காக 2 3 இன்ஜினியர்ஸை கூப்பிட்டோம். இன்ஜினியர்ஸை கூப்பிட்டா அவங்க வந்து இடிச்சிட்டு கட்டுங்க அப்படிங்கிற. வேற ஆளுகளை கூப்பிட்டா இது பண்ண முடியாது, நீங்க இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும்னு சொல்லி வீட்டுல சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் வந்துட்டு என்ன பண்ண, ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வெயிட் பண்ணுமா, கடவுள் ஒரு நல்ல ஒரு ஆளை வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சு விடுவார் அப்படின்னு. அப்போ எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கேட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதை சரி பண்ண முடியுமான்னு. அவரும் கூட்டிட்டு போய் காமிச்சோம். பை காட்ஸ் கிரேஸ் அவர் ஒரு கிறிஸ்டின் தான். அவர் பார்த்துட்டு இதை பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு. அது ஒரு பழைய ஓட்டு வீடு. இந்த ஓட்டை பிரிச்சு அதை சட்டங்களை மாற்றி அந்த மரத்தை மாற்றி மறுபடியும் அதே பழைய ஓட ஃபிக்ஸ் பண்றது யாருமே ஒரு ஐடியா கொடுக்கல. எல்லாமே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ரூஃப் ஷீட் போட்டுருங்க, அப்படி போட்டுருங்க இந்த சொல்லிட்டு செலவுகளை இழுத்து விட்டுறதுக்கும் அவங்களுக்குரிய லாபத்தை எப்படி அதிகப்படுத்தலாங்கிறதுக்கும் திங்க் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நான் வந்துட்டு மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகிறேன், விண்ணை மண்ணை உண்டாக்கிற ஆண்டோட மீனே எனக்கு உதவி வருங்கிற அந்த வசனத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அதே போல கடவுள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆளை காமிச்சு எல்லா மெட்டீரியலும் ரீயூஸ் பண்ண மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓடு கூட மறுபடியும் அதை பெயிண்ட் பண்ணிட்டு சேம் ரீயூஸ் பண்றதுக்கும் அந்த செங்கல்களை உடைச்சிட்டு அதே செங்கல்களை வந்துட்டு யூஸ் பண்றதுக்குமா கடவுள் வந்துட்டு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு மேஸ்திரியை கொடுத்து அந்த ரெனோவேஷன் ஒர்க்கை வந்து நடத்திட்டு வராது. அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். நம் பார்வைக்கு வியப்பானது இல்லையா, கடவுளால் கூடாதது எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு நடக்க முடியாது செய்ய முடியாதுன்னு சொன்ன சூழ்நிலையில அவருடைய அன்பர்கள், அவருக்கு பணி செய்கிறவங்க, அவருடைய வார்த்தையை நம்புறவங்க கடவுள் வெட்கப்படுத்தலை, அவங்கள நஷ்டப்படுத்தாம எவ்வளவு அந்த சிக்கனமாக அந்த கரெக்டான முறையில் அந்த வீடை செய்ய முடியுமோ அதற்கான அவருடைய தூதர்களை அனுப்பி அந்த காரியங்கள் அனைத்தையும் கடவுள் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை, செய்து கொண்டிருக்கின்ற கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, brother. Praise God, brother. Praise the Lord, sister. உங்களுக்கு ஒரு 9 லட்சம் ஒரு ஆள் காசு தராம, எங்களுக்கு காசு தராம ஒரு 5 வருஷமா இருந்துச்சு. இப்போதைக்கு ஒரு 4.25 லட்சம் ரூபாய் எனக்கு இந்த மாச தொடக்கத்துல அவங்க தந்திருக்காங்க. கடவுளுக்கு கோடி நன்றி. நிறைய பேர் காசு தரணும், அவங்க இதே போல நல்ல மனசோட எனக்கு தரணும். அதுக்காக ஒண்ணு Praise the Lord. Praise the Lord. இதுக்காக ஏதோ இறைவார்த்தை சொன்னீங்களா சிஸ்டர்? அவங்களை ஆசீர்வதிச்சுதான் நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். காசு தர வேண்டியவங்கள. Praise the Lord. 9 வருடமாக அந்த காசு கொடுக்காதவங்க எவ்வளவு நாள் பிரதர் 9 லட்சம் ரூபாய் தரணும். அதுல 4.25 லட்சம் ரூபாய் எனக்கு இந்த மாசம் தொடக்கத்துல தந்தாங்க. Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு நாளா இந்த இறைவார்த்தை அறிக்கிடுறீங்க சிஸ்டர்? இப்போ அவங்கள பிளஸ் பண்றீங்க? 4-5 வருஷமா அதை நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன். Praise the Lord. ஒருத்தவங்க கொடுத்த காசை தராம இருந்தபோது அந்த நேரம் அவங்க மேல கோபப்படாம இயேசுவின் நாமத்தினால அவங்கள பிளஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை கடவுள் அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நாட்களில் அவங்க கொடுக்க வேண்டியதுல பகுதி காசை கொடுக்கறதுக்கான வழிகளை கடவுள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மீதி காசையும் கட்டாயமா கடவுளை நாமத்தில் அவங்க கொடுப்பாங்க. நீங்க அவங்கள பிளஸ் பண்ணுங்க, சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள் நம்ம கடவுள் இல்லையா? நம்ம அவரை நம்பி அவர் நமக்கு காட்டுற வழியில நம்ம நம்பிக்கையோட போகும்போது கடவுள் நாம நினைக்காத காரியங்களை, நினைக்காத வழிகளை ஓப்பன் பண்ணாருங்கிறத நம்ம இந்த சாட்சிகள் மூலமாக உணர முடியுது. இந்த அற்புதத்தை செய்கிற கடவுளை கரங்களை தட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, sister. நேற்று 11 என்னோட ஹஸ்பண்ட் பேர் ஸ்டீஃபன். நேற்று 11:30 அவங்க குவைத்துல தொழில் போறாங்க. 11:30 ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபோனே கிடையாது. 9:30 வரை ஃபோன் கிடையாது. அப்ப என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்களுக்கு அடிச்சேன். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஃபோன் அடிக்க சொல்ல, அவங்க ஹஸ்பண்டும் குவைத்துல இருந்து அடிச்சானா ரிங் அடிச்சிட்டு இருக்கு, ஃபோன் எடுக்கல.
அதுக்கு பிறகு 6:30க்கு போல இன்னொரு நம்பர் கிடைச்சு அந்த பையனுக்கு அடிச்சேன். இப்படி ஃபோன் ரிங் அடிக்குது, ஃபோன் எடுக்கல, என்ன ஒண்ணும் தெரியல, நீ ஏதாவது கேட்டு சொல்லணும். அப்புறம் அவன் கேட்டு சொன்னா, அது மார்க்கெட்ல விழுந்துட்டாங்களாம், அதனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படி சொன்னாங்க. ஆனா எனக்கு எந்த ஃபோன் வரல. அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவர் என்னோடு இருக்கும் வரை நான் எதற்கு அஞ்சுறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டே இருந்தேன் அந்த வாக்குத்தத்தம். அப்புறம் இந்த பிரேயர் மீட்ல இருக்கும்போது எனக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு தகவல் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்க பிரேயர் மீட்ல இருக்கும்போது 9:30க்கு இப்போ உங்க வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க. அதுக்கு நல்ல அடி, முதுகுல அடி. இப்ப நான் ரூமுக்கு வந்துட்டேன், அதுக்காண்டி பிரேயர் பண்ண சொல்லுங்க சொல்லி வந்துட்டேன். அதுக்கு நான் சாட்சி சொல்லேன். Praise the கடவுளுக்கு Lord. நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த சூழ்நிலையில நம்ம நார்மலா இருந்தா என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நம்ம பயந்துட்டு இருப்போம். ஆனா நான் என் கடவுள் என் சார்பில் இருக்கும்போது என் கணவருக்கு எதுவுமே நிகழாது அப்படிங்கிற ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கடவுள் இந்த நாட்களில் கொடுத்துருக்குறாங்க. எதை கண்டும் பயப்படாம என் கடவுள் என் கணவனோடு இருக்கிறார், அவர் செயலாற்றுவார், அவரை பாதுகாப்பார்ங்கிற ஒரு நம்பிக்கையும் திடத்தை இந்த இறை வார்த்தை கொடுத்திருக்கிறது. இந்த அற்புதத்தை செய்கிற கடவுள் இந்த நேரத்தில் கரங்களை தட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சகோதரர் உங்களுக்காக இந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணுவாங்க. டொமினிக் பிரதர் நோட் பண்றாங்க. அவங்க இது சாட்சி முடிஞ்சோன்னா சகோதரருக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. பிரதர் பேர் சொல்லுங்கம்மா. பெயர் சொல்லுங்கம்மா. பீட்டரா சிஸ்டர்? ஸ்டீஃபன். ஸ்டீஃபன். ஓகே பிரதர் ஸ்டீஃபன் நோட் பண்ணிக்கோங்க பிரதர். ஓகே ஓகே. பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் லார்ட். எனக்கு ஒரு 2-3 நாளா நெஞ்சில பயங்கர வேதனை, இடது சைடு நெஞ்சு வேதனை, கையில வேதனை, வயிற்றுல வேதனை. அப்ப எனக்கு நான் இறைவார்த்தை சொல்லிட்டே இருந்தேன். ஆனா நான் கடவுள் இன்னைக்கு எனக்கு காலையில ரொம்ப முடியல, நான் 7:30 வரை எழும்ப முடியல, கையெல்லாம் உடம்பெல்லாம் ஒரு தளர்ந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம யாகுலம் பிரதர்கிட்ட போன் பண்ணி இப்ப ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு உடனே எழும்பிட்டு நானும் கடவுள் ப்ரேயர் பண்ணிட்டு, கடவுள் அதுக்கும் பிறகு எந்த ஒரு விலகினம் இல்லாம நான் இப்ப நல்லா இருக்கேன். கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்ம நம்பிக்கையோடு நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளோன்னு இறைவார்த்தை சொல்லுது இல்லையா சகோதரி? உடம்புக்கு அவ்வளவு முடியாமல் இருந்த சூழ்நிலையில் நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்திற்கு கடவுள் பதில் கொடுத்துருக்காங்க. அந்த உடம்புல இருந்த எல்லா வலிகளையும் கடவுள் மாற்றியிருக்காங்க. முழுமையான விடுதலையை கொடுத்து மீண்டும் தனது பணிகளை செய்ய கடவுள் அவருடைய வல்லமையினால் நிரப்பியிருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, Secretary Sister. பிரதர், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விண்ணப்பம் சொன்னேன். ஒரு ஃபாதர் கிட்ட எங்க அப்பா நிலம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஃபாதர் கிட்ட வாங்கினதுனால பிரதர் கூட சொன்னாங்க, ஃபாதர் எப்படி வாங்கியிருப்பாங்களோ அது எப்படின்ட்டு. நான் ப்ரேயர் பண்றதை விட்டுட்டேன். அதுல இருந்து அந்த நிலத்துல பாதி எழுதாம இருந்ததுனால வேறு ஒருத்தர் இந்த 3 வருஷமா அது என்னது சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வந்தாங்க. அப்ப நாங்க அவங்க கிட்ட பேசணும். அவங்க கேட்கல. ஃபாதரும் இல்ல, அவருடைய அக்கா பசங்களும் இல்ல. இது என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க பேசும்போது அவங்க இல்ல, இது எங்களுக்கு தான் சேரணும், உங்களுக்கு 1 ஏக்கர் தான் சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு நாள் வரைக்கும் பேசிட்டு லாஸ்ட் செப்டம்பர் மாசம் பிரதர் என் அப்பாவும் சொன்னாங்க, நான் விட்டுடுப்பா, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அது நமக்கு உண்டானதா இருந்தா அது வரட்டும், இல்ல அவங்களுக்கு தான் சேரணும்னா அது விட்டு அவங்களே எடுத்துக்கிட்டோம், பட்டா இல்லைன்றாங்க இல்லையா, விட்டுடுப்பான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவரு எங்களுக்கு காசு கட்டுனதுனால கொஞ்சம் வருத்தம் உள்ளுக்குள்ள இருந்தது, இவ்வளவு பணம் கட்டிட்டு போகுதேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அது நமக்கு உண்டானதுன்னா கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாரு சொல்லிட்டு, இஸ்ரேல் மக்களை காத்த தேவன் எங்களையும் காப்பாரு. ஆண்டவரே, நீதியுள்ள தேவன் நீங்க, எங்களுக்காக எங்க அப்பாவுக்கு யாரும் இல்ல, நீங்க தான் அங்க போய் அவருக்காக போராட போறீங்க சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன் பிரதர். ஜெபம் பண்ணிட்டு போன மாசம் கவர்மெண்ட்ல யாருக்கெல்லாம் பட்டா ஆவாத இருக்குதோ அவங்க எல்லாம் அப்ளிகேஷன் கொடுங்க சொல்லியிருக்காங்க. எங்க அப்பாவும் கொடுத்தாங்க, அவங்க வேற ஒருத்தவங்க அந்த சொந்தம் கொண்டாடுனவங்க அவங்களும் கொடுத்தாங்க. ஆனா எங்க அப்பா பேருக்கு வந்துருச்சு பிரதர். இது பெரிய எங்களுக்கு ஒரு சாட்சியா இருந்தது. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்ம கடவுள் எவ்வளவு பெரியவர் இல்லையா? அவரை அவரோட நம்புற மக்களை எவ்வளவு அழகா அவர் பாதுகாக்கிறாரு, நம்மளோட உள்ளத்தின் ஏக்கங்களை நிறைவேற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம இதுல இது பண்ண முடியுது. அந்த நிலம்
எத்தனை வருடமாமா? 2 வருடமாவா? அது 3 வருஷமா இப்பதான் எங்களுக்கு ரீசெண்டா தான் 3 வருஷமா தான் 3 தெரியும். வருடங்களாக 95ல வாங்கினது. 3 வருடங்களாக இருந்த அந்த போராட்டத்திலிருந்து நம்ம கொடுத்த காசை நஷ்டம் இல்லாமல் அதை மீண்டுமாக அந்த அந்த இடத்துக்கான அந்த பட்டாவை கடவுள் இவங்க பேர்ல கிடைக்க பண்ணியிருக்கிறாரு. இந்த அற்புதத்தை வேற யாராலும் செய்ய முடியாது, நம்ம கடவுளை தவிர. அந்த கடவுளை கரங்களை திட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு கடப்பா, உமக்கு நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துறாங்க. க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நான் வந்து சனிக்கிழமைக்கு வந்து இவங்களுக்காக வேண்டி ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வெளிநாட்டுல இவங்க குபேத்துல போட்டுக்கு போயிருந்த நேரம் வந்து விழுந்து காலில் அடிபட்டு எலும்பி ஒண்ணு நடக்க முடியாம இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கேயும் சரி ஆகல. அப்ப நான் பியூலா சிஸ்டர்கிட்ட சொல்லி ஜோசப் பிரதர்ல இவங்களுக்கு போன் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி ஓரளவு ஒரு கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க. திரும்ப தொழிலுக்கு போனாங்க, திரும்பவும் நல்ல வலி. அப்போ நான் இறை வார்த்தையை எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு சொன்னாங்க, இறை வார்த்தை சொல்லுங்க. நான் வந்து இயேசுவே உம்முடைய தழும்புகளால் என் கணவனை குணப்படுத்தியதற்கு நன்றின்னு சொல்லி அந்த இறை வார்த்தையை அறிக்கை போட்டுட்டு இருந்தது. அப்புறம் அரபி வந்து இவங்கள பார்த்துட்டு நான் உனக்கு டிக்கெட் போட்டு தாரேன், நீ ஊருக்கு போய் ஒரு 10 நாள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தாரேன், 10 நாள் நீ போய் மருந்து சாப்பிட்டு வா. அப்ப நான் கடவுள்கிட்ட வாரான்னு சொன்னப்பவும் இவங்கள நம்பி இன்னும் 3 பேர் அங்க இருக்காங்க. நான் அப்படி இந்த இறை வார்த்தை தான், இயேசுவே தழும்புகளால் கணவனை குணப்படுத்துறதுக்கு நன்றி, அந்த இறை வார்த்தை தான் சொல்லிட்டே இருந்தேன். இப்ப நேத்தைக்கு தான் காலையில இவங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஊருக்கு வந்தாங்க. வந்தது நாங்க இங்க வைத்திரு வீட்டுக்கு கொண்டு போன பிறகு பார்த்துட்டு ஒண்ணுமே இல்ல, லைட்டா அந்த காலு சுளுக்கு பிடிச்சிருக்குது, அந்த அவ்வளோத்தை எடுத்து விட்டாலே போதும். கொஞ்சம் எனக்கு பண செலவும் கிடையாது, ஒரு 500 ரூபாய் மட்டும்தான் எனக்கு செலவு. நல்லபடியா இப்ப அவங்க நல்ல ஒரு சுகமா இருக்காங்க. ஆனா 10 நாள் டிக்கெட் கழித்தான் போகணும், டிக்கெட் போட்டுட்டு வந்ததுனாலதான் 10 நாள், அல்லது இப்பவே அவங்களுக்கு போனாலும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இறை வார்த்தையை நாங்க அறிக்கப்பட்ட கடவுள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை தந்திருக்காரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இறை வார்த்தையின் வல்லமை எவ்வளவு வல்லமை வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது இல்லையா? விழுந்து அடிபட்டு வேலை செய்ய முடியாம இருந்த சூழ்நிலையில இயேசுவின் தழும்புகளினால் என் கணவர் குணமடைந்து விட்டார் இந்த அறிக்கையிடும்போது அந்த வார்த்தை, உயிருள்ள வார்த்தை செயலாற்றியது. எந்த பிரச்சனையும் இல்லை, வெறும் சுளுக்கு தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்ற அளவுல கடவுள் மாத்திருக்காங்க, விடுதலையை கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்த. ஓகே, சாட்சி இல்லை அப்படின்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அங்கே